எல்லாருமே இந்த சிச்சுவேஷனை பாஸ் த்ரூ பண்ணியிருப்பீங்க. ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களோட ட்ராவல் ஃப்ளைட் வந்து லேட் ஆகிட்டு நீங்கள் வந்து கம்பன்சேஷன் வந்து கிளைம் பண்ணலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி என்று பார்த்தீங்கன்னா, ஏர் பேசஞ்சர் ப்ரொடெக்ஷன். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃப்ளைட் கேன்சலேஷன், உங்களோட ஃப்ளைட் டிலே. ஸோ இது சம்மந்தமான கம்பன்சேஷனை வந்து அவங்க வந்து உங்களுக்கு வழங்குறாங்க. இது எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃப்ளைட்டை புக் பண்ணியிருக்கிறீங்க, ஃப்ளைட் உங்களுக்கு டைம் போர்டிங் பாஸை கொடுத்துட்டாங்களோ அல்லது கொடுக்கலையோ என்னமோ, அந்த ஃப்ளைட் வந்து ஃபுல் கேன்சலேஷன் அல்லது இது வந்து அந்த நாளில் இன்னொரு 2 நாள் ஒரு நாள் கழித்து தான் உங்களுக்கு அந்த ஃப்ளைட் வந்து ட்ராவல் பண்ணலாம் என்று சொன்னால், உங்களுக்கு அவங்க வந்து 2 ஆப்ஷன் வழங்க வேணும். ஒன்று ரீஃபண்ட் ஆப்ஷன் அல்லது ரிட்டர்ன் ஆப்ஷன் அல்லது உங்களுக்கு ரீபுக் ஆப்ஷன். ஸோ இது வந்து அவங்க வழங்க வேணும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாம் இதெல்லாம் வழங்கின பிறகு உங்களுக்கு ஸ்டில் ஃப்ளைட் லேட், ஆனால் நீங்கள் வந்து என்ன விதமான பாதிப்புகள் உங்களுக்கு வரும் ஃப்ளைட் டிலேன்னு சொன்னால், நீங்கள் டிரான்சிட் எடுத்திருப்பீங்க அல்லது கனெக்ஷன் ஃப்ளைட் எடுத்திருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு சில நேரம் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க, அல்லது நீங்கள் உங்களுக்கு டைம் இனஃபாக இருக்காது. ஸோ அல்லது நீங்கள் ஒரு இவெண்ட்டுக்கு போக வலிக்கிட்டுருப்பீங்க, ஒரு டெத் அல்லது மேரேஜ் அல்லது எனி கைண்ட் ஆஃப் இவெண்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க, பிஸ்னஸ் இவெண்ட். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த இவெண்ட்டுக்கு நீங்கள் சரியான டைமுக்கு போய் சேர முடியாமல் போகுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுற ஒரு விதமான இன்கன்வீனியன்ட் அண்ட் லாஸ்ட், ரைட்? ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு காம்பன்சேஷனை வந்து இந்த ஏர் பேசஞ்சர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வழங்குது. நீங்கள் அவங்களுக்கு அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணி எடுக்கலாம். இது வித்தின் இயருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண வேணும். இது நடந்து வித்தின் இயருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண வேணும். இந்த சுச்சுவேஷனுமே எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் டிலே ஆகிருப்பீங்க அல்லது ஏதோ ஒரு ரீசனுக்காக ஃப்ளைட் டிலே ஆகிருப்பாங்க, ரைட்? ஸோ ஆனால் நாங்கள் யாரும் திரும்ப அதை காம்பன்சேஷன் வந்து அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ ஆகவே இது தெரிஞ்சிருந்தால் அவங்கள எல்லாருக்கும் பெட்டர், எல்லாருக்கும் பெனிஃபிஷியல். ஆகவே நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது என்ன மாதிரியான கம்பன்சேஷன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், லார்ஜ் ஏர்லைன்ஸாக இருந்தால் அவங்க வந்து 3 hours டிலே என்று சொன்னால் நீங்கள் $400 வரைக்கும் கம்பன்சேஷன் எடுக்கலாம். ஸோ இரண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 to 6 hours வந்து $125, அதே நேரம் 6 hours to 9 hours டிலே என்று சொன்னால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா $250, 9 hours மேலே டிலே என்று சொன்னால் $500 காம்பன்சேஷன் வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஆகவே இது வந்து யாருக்குன்னா ஃப்ளைட்டு வந்து டிலே ஆகி போகிறவங்க, ரைட்? விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதாவது உங்களோட பர்சனல் பசேஞ்சர் பிளான்லேயும் வந்து சில பேருக்கு ஃப்ளைட் டிலே, பேக்கேஜ் காம்பன்சேஷன், பேக்கேஜ் டிலே அப்படியான நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது வந்து நீங்கள் பர்சனலாக வச்சுருக்கிறது உங்களோட பிளானில். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர் ஃப்ளைட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பிளான். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கவரேஜை வந்து தருது. ஆகவே உங்களை யாராவது இந்த மாதிரியான சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் பேசாமல் நீங்கள் இருக்காமல் இந்த காம்பன்சேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த ஏர் பேசஞ்சர் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுக்குறது இது உங்கள் ரைட்ஸ், சரியா? ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணுமா இருந்தால் நீங்கள் ஏஆ என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை அனுப்பி வைக்கலாம். ஸோ இன்றைக்கு எல்லாருக்கும் நல்ல நாளாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதையே ஃபாலோ பண்ண வாழ்த்துக்கள்.